அந்த ரூ. 10 நாணயத்தையே பார்த்து கொண்டே இருந்தான். வெறும் ரூ. 10ல என்ன பண்ண முடியும்னு யோசிச்சான். அந்த ஒரு எண்ணம் தான் அவன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. மறுநாள் காலையில் ரூ. 10 எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனான். அங்க ஒரு பாட்டி எலுமிச்சை வித்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கிட்ட ரூ. 10 கொடுத்து 2 எலுமிச்சை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். லட்சுமி சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அரவிந்தை பார்த்ததும், "என்னடா கையில எலுமிச்சையோட வர?" "அப்பா கொடுத்து ரூ. 10ல இத வாங்கினேம்மா. இதுல சர்பத் போட்டு விக்கலாம்னு நினைச்சேன்." "நல்ல ஐடியா தான். நான் சர்பத் எப்படி போடுறதுன்னு சொல்லித் தரேன்." "சரிம்மா." எலுமிச்சையை பிழிந்து தண்ணீர், சர்க்கரை, உப்பு. அவ்வளவுதான், சர்பத் ரெடி. அரவிந்த் யாராவது வாங்கலன்னா மனசு உடைஞ்சிராத. முதல் நாளே எல்லாரும் வாங்க மாட்டாங்க. பொறுமையா இரு. யாரையும் ஏமாத்தி காசு சம்பாதிக்காத. கொஞ்சமா வந்தாலும் நேர்மையா வரணும். அரவிந்த் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். போயிட்டு வரேம்மா. பத்திரமா போடா. கடவுள் உன் கூட இருப்பார். அரவிந்த் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போனான். மெதுவாக குளிர் சர்பத், குளிர் சர்பத்ன்னு கூப்பிட்டான். அரை நாள் ஆச்சு, யாருமே வரல. அரவிந்த் மனசு உடைய ஆரம்பிச்சது. அப்போதான் ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். அந்த பையன் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு, "அண்ணா ரொம்ப நல்லா இருக்கு." அந்த ஒரு வார்த்தை அரவிந்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு வயசான ஐயா ஒரு சர்பத் வாங்கி குடிச்சாரு. "நீ படிக்கலையாப்பா?" "படிக்கணும்னு ஆசை ஐயா. வீட்ல வசதி இல்ல." "தம்பி, இந்த சர்பத் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வை. இன்னைக்கு காசு வந்துச்சுன்னா அத முழுசா செலவு பண்ணிடாத." "ஏன் ஐயா?" "விதை நெல்ல சாப்பிட்டா அந்த அடுத்த வருஷம் வயல்ல என்ன முளைக்கும்? ஒண்ணுமே முளைக்காது. அதுதான் லாபமும் விதை மாதிரி. அத மறுபடியும் வேலைக்கே போடு. அப்பதான் வியாபாரம் வளரும்." "சரிங்க ஐயா." மாலை அரவிந்த் காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். "இங்க பாரும்மா, இவ்வளவு காசா? நம்ம ரூ. 10 இப்போ ரூ. 180 ஆயிடுச்சு." முருகன் காசை பார்க்கல. மகன் முகத்தையே பார்த்தார். மகன் முகத்துல இருந்த தன்னம்பிக்கை தான் பெருசா தெரிஞ்சது. அரவிந்த் ஒரு பழைய நோட்டு எடுத்தான். முதல் பக்கத்துல எழுதினான், "இன்று நான் என்ன தவறு செய்தேன்? நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணலாம்." அடுத்த நாள் அரவிந்த் அதிக நம்பிக்கையோட எழுந்தான். நேத்த விட கூட்டம் அதிகம். நேத்து சர்பத் குடித்த பசங்க தங்களோட நண்பர்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவன் கையால வேக வேகமா சர்பத் ஊத்த ஆரம்பிச்சான். ராமசாமி ஆசிரியர் வந்தார். "இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு போல." "ஆமா ஐயா. நேத்து வந்த பசங்க தான் இன்னைக்கும் நண்பர்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் உண்மையான வியாபாரம்." "எப்படி ஐயா? நீ போய் யார்கிட்டயும் என் சர்பத் வாங்குங்கன்னு சொல்லல. சாப்பிட்டவங்களே மத்தவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பேரு நம்பிக்கை. ஒருத்தர பிடிச்சா 10 பேர் வருவாங்க. ஒருத்தர ஏமாத்திட்டா யாருமே வரமாட்டாங்க." அரவிந்த் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல பெரிய மழை. அனைவரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அரவிந்த் குடத்தை எடுக்கிறதுக்குள்ள மழை தண்ணி முழுக்க உள்ளே விழுந்துருச்சு. சர்பத் எல்லாம் வீணாயிடுச்சு. அவன் அமைதியா நின்னான். அதே நேரம் அவன் பள்ளி நண்பர்கள் 2 பேர் வந்தாங்க. "டேய், இந்த சர்பத் கடைக்காரன் தான் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகப் போறானாம்." 2 பேரும் சிரிச்சாங்க. அரவிந்த் எதுவும் பேசல. அமைதியா நின்னான். அரவிந்த் அமைதியா வீட்டுக்கு வந்தான். "என்னடா ஆச்சு?" என்று முருகன் கேட்டார். "மழையால எல்லாமே வீணா போயிடுச்சுப்பா." "அட, இதுக்கு தான் முகம் சுருக்கிக்கிட்டு இருக்கியா? நான் கூலி வேலைக்கு போறேன்.